अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्शैलेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् रागाद्यपेतं मनः वाकदृष्टा अनृतादिना हिंसारहितकायः केशवाराधनं त्रयम् எம்பெருமானுடைய திருவாராதனத்தை பண்ணக்கூடிய நாமம் அவனை பிரீத்திக்கு விஷயமானது என்னது அப்படின்னா அவனை ஆராதனம் பண்ணுறதுன்னா பிரீத்தி பண்ணுறது. அந்த பிரீத்திக்கு விஷயமானது நமக்கு மனோவாக்காயம் மூணும் துஷ்டம் தோஷம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து தான் அவனுடைய திருவாராதனத்தை பண்ணணும். அதுதான் ஆண்டாளும் சொன்னான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதில் ஆண்டாள் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்லியிருக்கா. தூயோமாய் வந்துன்னு சொல்லிட்டா. அப்புறம் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்லியிருந்தா போகிறோம். ஆனால் அதுக்கு மேலே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொன்னான். தூமலர் அப்படின்னு எத்தனையோ காய்க வியாபாரம் இருக்குது. அதில் மலர் தூவி தொழறது அப்படின்றது, தொழறதுன்னா சேவிக்கிறது, அதெல்லாம் காய்க வியாபாரம். அது தொடக்கமாக மற்ற காரியங்கள்லாம் பெருமாளுக்கு திருவாராதனாதிகள்லாம் பண்ணுறது சரி. ஆனால் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொன்னதுனால தூமலர் என்னது அப்படின்னு சொல்லிருக்காளே அப்படின்னா, பொதுவில் எல்லாமே சுபமாக மங்களமாக தூய்மையான வஸ்துவை கொண்டு தான் பெருமாளை ஆராதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சுபைஹி சக்தி அனுரூபதா ஆராதயன் அரிம்பக்தியா அப்படின்னு ஸ்வார்ஜிதைர் கந்த புஷ்பாத்யைஹி சுபைஹி சக்தி அனுரூபதா ஆராதயன் அரிம்பக்தியா அப்படின்னு. அரிய பக்தியோடு ஆராதிக்கணும். எப்படின்னா சுவார்ஜிதமாக இருக்கணும், நம்மாலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஆர்ஜிதம்னா சம்பாதிக்கிறது, சுவார்ஜிதம் நம்மால் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். சுவார்ஜித கந்த புஷ்பாத்யை, கந்தம் புஷ்பம் எல்லாம் முதலீடுகள்லாம் அதை கொண்டு நாம் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்? சுவார்ஜிதமாக இருக்கணுன்றது. சுபைஹி சுபமாக இருக்கணும். சுபமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சுவார்ஜிதமாக இருக்கணும்னு நம்ம சக்திக்கு மீறி அவன் எதையுமே எதிர்பார்க்கறதில்லை. அதனால் சக்தி அனுரூபத்தா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி விசேஷம் மாறுபடும். அதனால் சக்தி அனுரூபமாக அவாவாளுடைய சக்திக்கு தகுந்தா போலே சுபமான வஸ்துக்கள் தன்னாலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒருத்தர் பணக்காரனாக இருக்கவன் பெரிய இது பண்ணுறான், அவன் பெரிய இது பண்ணுறான் சம்பாதிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய பண்ணுவானாக இருக்கும். அதுக்கு போட்டி போட்டு அவனுக்கு போட்டி போட்டுட்டு நாம் நிறைய பண்ணணும்னு இல்லை. நம்முடைய சக்திக்கு தகுந்தா போலே நாம் பண்ணால் போதும். அது சுபமாகவும் இருக்கணும். அதை விட்டுட்டு தாறுமாறாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் நாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் இசைந்த வழியில் இசைந்த வஸ்துக்கள் இருக்கணும். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குதோ அந்த வஸ்துக்களை தான் இது பண்ணணும். அதையும் எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பால் இருக்குது, பெருமாளுக்கு பால் சமர்ப்பிக்கணும்னா அது சாஸ்திரம் இசைந்தது தான். ஆனால் அதே நாய் தோல் பையில் இருந்ததுன்னா அதுக்கு தோஷம் வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுபோல் சாஸ்திரம் இசைந்த வழியில் பண்ணணும். இந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப விசாரமாக போக வேண்டாம். அதனால் இப்போ அப்படி இருக்குச்சே, இங்கே தூமலர் தூவி தொழுது அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலே அதை மாதிரி உபலக்ஷணமாக, அதாவது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அதை குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் மற்றதெல்லாம் அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாம். இருந்தாலும் கூட நாம் தூமலர் அப்படின்னா தூய்மையான மலர் கொண்டு அப்படின்றது, அதான் தூய்மையாக சுபமாக இருக்கக்கூடிய மலர்கள். சாஸ்திரத்தில் என்னென்ன புஷ்பங்கள் இசைஞ்சிருக்குதோ அது அதை போல் என்ன திரவியங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் அது மாத்திரம் இல்லை. இந்த இடத்துல இந்த சூழ்ந்தகன்னாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ அப்படின்னு இந்த இடத்துல ஆத்மாவை நன்மலராக சொல்லப்பட்டிருக்கு, பரணன் மலராக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அறிவறிய பிரானை ஆழியங் கையனையே அலற்றி நரிய நல்மலர் நாடி நங்குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் என்னென்னா மலர் அப்படின்றது அந்த நன்மலர்ன்றது ஆத்மாவை சொல்கிறது, பரணன் மலர்ன்றது முக்தாத்மாவை சொல்கிறது. அந்த மலர்ன்றது இந்த இடத்துல ஆத்மாவை சொல்லி நன்மலர் அந்த ஆத்மா எப்படி இருக்கணுமோ, இங்கே பத்த ஜீவனாக இருக்குச்சே அது கர்ம பண்ணி அது கலுஷமாக இருக்குதோ இல்லை அதெல்லாம் இல்லாதபடியாக இருக்கணும் அப்படின்னு ஆத்மாவை மலராக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாம் மதியஞ்ச நிக்கிலம் சேத்தனாத்மகம் சுகைங்கரியோபகரணம் வரதஸ்ரீ குருஸ்வயம். அதனால் நம்மையும் சமர்ப்பிக்கணும், நம்முடைய பொருள்களையும் சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு. அதனால் நாம்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா ஒரு மலர், அது நன்மலராக இருக்கணும், அது தூமலராக இருக்கணும். அதை தான் இந்த இடத்துல நன்மலர்னு ஆழ்வார் சொன்னதை இந்த இடத்துல தூமலர் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மா எப்படி தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்த இந்த கலவையாக இருக்கக்கூடிய நம்முடைய நாம் இருக்குமே, அது மனோவாக்காயங்கள்னால சுத்தமாக இருக்கணுன்றத பார்த்துட்டோம். ஆனால் ஆத்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது 8 விதமாக இருக்கணும். அப்போ தான் விஷ்ணுவுக்கு பிரீத்திகரம் பவேத், அது பிரீத்திகரமாக ஆகும். ஆத்மா மனோவாக்காயம் தூய்மையாக இருக்குதுன்னு பொதுவில் சொல்லிட்டோம். இருந்தாலும் அதை இன்னும் ஆத்ம விஷயத்தில் விசதீகரிக்கிறது சாஸ்திரம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதः ஞானம் புஷ்பம் தப புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவ ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத். அதாவது இந்த 8 விதமான புஷ்பங்கள் இருக்குதே, இது விஷ்ணுவுக்கு பிரீத்திகரம் பவேத், பிரீத்திகரமாக ஆறுது அப்படின்னு. இதெல்லாம் ஆத்மா கொண்டிருக்கணும் இந்த புஷ்பத்தை. அதான் ஆத்மாவே ஒரு மலர், அந்த மலர் எப்படி இருக்கணும்னா இந்த 8 விதமாக இருக்கணும், அப்படிப்பட்ட மலராக இருக்கணும். அதனால தான் இந்த இப்போ எண் திக்குன்னு சொல்கிறோமோ இல்லை, அதனால தான் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு. தூவினா என்ன பண்ணும், 4 பக்கமும் எண் திக்குலேயும் இறையும். சமர்ப்பிக்கிறதுன்னா ஒன்று ஒன்றா சமர்ப்பித்தோம். அதாவது பொதுவாக ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கிறோன்னா ஒரு இடத்துல சமர்ப்பிக்கணும், இறைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆத்ம மலரை எப்படி சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறார், தூவி தொழுது, தூமலர் தூவி தொழுதுன்ற. ஏன்னா இது 8 விதமாக இருக்கிறதுனால அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தா 4 பக்கமும் அப்படியே, அதான் எல்லா பக்கமும் பரவி இருக்கும். அதனால் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல ஆண்டாள் எதை சொல்கிறான்னா, விஷ்ணு பிரீத்திகரம் பவேத் அப்படின்னு இந்த 8 புஷ்பங்களை உடையதான இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்க வேணும். அதோட கூட நாம் காய்க வியாபாரம், மானச வியாபாரம், வாக்கு வியாபாரமாக பெருமாளை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த 8 வித புஷ்பத்துக்கு என்ன முதல்ல என்னென்ன, அஹிம்சா, ஹிம்சை பண்ணாத இருக்கணும். ஹிம்சாரஹித காயா நாங்கள் சொல்லியிருக்கோம் நேற்று. அதான் அந்த ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும், அது முதல் புஷ்பம். எல்லாத்தையும் காட்டிலும்
எது உயர்ந்ததானது அப்படின்னா ஹிம்சை பண்ணாது இருக்கிறது தான். பிறருக்கு துன்பம் விளைவிக்காது இருக்கிறது தான் நமக்கு நல்குணத்தில் பிரதானமான குணம். இந்த எல்லாம் குண விசேஷந்தான். ஆத்மாவனுடைய குணம் எப்படி இருக்கணும்? ஹிம்சை பண்ணாத இருக்கணும். மனசால், வாக்கால், காயத்தினால எதனாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. சரி, அதனால் அஹிம்சா பிரதமம் புஷ்பம், முதல் புஷ்பம்ன்றதோடு கூட முதல் தரமான புஷ்பம் அஹிம்சா. இது இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனப்படாது. அதனால் அது முதல்ல படிக்கப்பட்டது. புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, அதாவது ரெண்டாவது புஷ்பம் என்னது அப்படின்னா, நாம் பிறருக்கு துன்பம் விளைவிக்க மாட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, அவன் யார் ஜோலிக்கும் போக மாட்டான், யாரையுமே அவன் துன்பமே படுத்த மாட்டான். யார்கிட்டேனா போனால் தானே அவன் துன்பப்படுத்துறதுக்கு. அவன் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒதுங்கி இருப்பான், யாரோடையுமே சேர மாட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அஹிம்சைன்ற புஷ்பத்தை உடையவனாக இருக்கான். ஆனால் அவன் தனியே இருக்கவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பொழுதுபோக்குக்காகவோ அதுவோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்திரியத்தை கண்டபடி அலைய விடுறான். அதாவது டிவி பார்க்குறது வச்சுக்கோங்களேன், இல்லை அங்கே இங்கே வாங்கி சாப்பிட்றது, போகிற இடத்தெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றது, இப்படின்னு ஏதோ பண்ணுறான். அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. அசலார துன்பப்படுத்தாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய இந்திரியங்களை அடக்கினவனாக இருக்கணும். மற்றவா ஜோலிக்கு இவன் போகவே மாட்டான். ஆனால் இவன் மாத்திரம் தனியே இருக்கக்கூடியவன் இந்த மாதிரிலாம் அவனுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிடுவான், சினிமாவுக்கு போயின்னு இருப்பான், அப்படின்னு கண்டபடி நடக்கக்கூடாது. அதனால் இந்திரிய நிகிரகம்ன்றது ரெண்டாவது புஷ்பம். சர்வபூத தயா புஷ்பம் மூன்றாவது என்னது அப்படின்னா, பிறருக்கு துன்பம் விளைவிக்காது இருந்து தன்னுடைய இந்திரியத்தையும் நல்லபடியாக பார்த்துருந்தா கூட இரக்கத்தோடு இருக்கணும். மற்றவாளுக்கு துன்பம் நான் விளைவிக்கிறது இல்லை, ஆனால் அவளுக்கு எந்த உபகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இரக்கம் காட்டணும். அது யாருக்கு? எனக்கு யார் உதவுறாளோ அவளுக்கு இரக்கம் காட்டுவேன்னு சொல்லக்கூடாது. சர்வபூத தயா புஷ்பம், சர்வபூதங்களிடத்துலையும் சர்வ பிராணிகளிடத்துலையும் தயையை உடையவனாக இருக்கணும். அது மூன்றாவது புஷ்பம். இப்படி மூன்றும் இருந்தால் கூட க்ஷமா புஷ்பம் விசேஷத்தா, பொறுமை இருக்கணும். அதாவது இவன் மற்றவனுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டான், தன்னுடைய இந்திரியங்களும் கண்டபடி போகாதபடி நன்னா இருப்பான். அதே மாதிரி இரக்க குணம் உடையவனாகவும் இருக்கான். ஆனால் யாருன்னா ஒருத்தர் எதனா பண்ணிவிட்டா உடனே அவளை எரிஞ்சு விழுவான். அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. க்ஷமா புஷ்பம் விசேஷத்தா, அந்த பொறுமை இருக்குதே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் விசேஷத்தகான்னு சொல்லியிருக்கு. அந்த இவ்வளோ 3 குணங்கள் இருந்தால் கூட போராது. இம்சை பண்ணாதவனாகவும் மற்றவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் மற்றவர்கள் தப்பு, இவன் நன்னா இருக்கான் மற்றவன் அப்படியே இருக்கான்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் அவர்கள் முன்பின்னாக இருந்தால் கூட அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும். க்ஷமா புஷ்பம் விசேஷத்தா நாலாவது புஷ்பம். அப்புறம் ஞானம் புஷ்பம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது பெரியவர்கள் சொல்லி அது எப்படியோ நல் சேர்க்கையினால் வந்ததுன்னா கூட இதுக்கு ஞானம் இருந்ததுன்னா அது நிலைச்சு நிற்கும். ஞானம் இல்லாத இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சமயம் வேறு யாருன்னா இதெல்லாம் என்னத்துக்கு அப்படி இப்படின்னு துருபதேசம் பண்ணால்னா அது போயிடும். அதனால் பரவாயில்ல, இன்னும் ஒரு நாளைக்கு மாறி நடந்தால் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொன்னால், ஓ அவள் சொல்கிறது சரியாக இருக்கா போல இருக்குதுன்னு தடம் புரண்டுடுவான். அதனால் ஞானம் இருக்கணும். இந்த 4 விதமான தன்மைகள் இருந்தாலும், குணவிசேஷங்கள் இருந்தாலும், அது மற்றவர்களாலேயோ இல்லை ஒரு கால விசேஷத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அது மாறாதபடியாக இருக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாத இருந்தால் அது
இது கூட சரியாக இருக்கா போல இருக்குதேன்னு கொஞ்சம் தடம் புரண்டுடும். அதனால் ஞானம் புஷ்பம், ஞானம் இருந்தால் போகாது. எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தாமல் கண்டபடி போயின்னு இருக்கான். ஞானத்தை கொண்ட ஞானத்தும்படி நிலை நிற்கிறது இருக்குதே, அதுதான் தபஸ்ன்னு அர்த்தம். தப்போபலம் அப்படின்னு. இப்போ மந்திரங்கள்லாம் சித்தி பெறான்னா அவள்லாம் அந்த மந்திரத்தை தபஸ் பண்ணுறான், இல்லை மந்திரத்தை மனனம் பண்ணி இது பண்ணுறான். அந்த அதே மாதிரி லௌகீகத்தில் கூட என்ன படிச்சிருக்கானோ அதும்படி அவன் நிலை நின்று அந்த காரியத்தை பண்ணி அதில் வெற்றி சொல்கிறான். அதனால் தப்போபலம் அப்படின்னு சொல்கிறாளே, தப்போபலம்னா என்னது, தான் கொண்ட ஞானத்தும்படி அதிலேயே ஊன்றி இருக்கிறது, தபஸ் பண்ணுறது ஊன்றி இருக்கிறது தான். அதனால் அவளுக்கு பெருமை வரும். மந்திர சித்தியோ இல்லை லௌகீக படிப்பாக இருந்தால் கூட அதில் அவன் நன்னா படித்து முன்னேறத்துக்கு அந்த ஞானத்தும்படி அவன் நடக்கிறது தான் தபஸ்ன்னு அர்த்தம். அதில் ஞானம் புஷ்பம் தப புஷ்பம். அதுக்கப்புறம் இருக்குது, அதுபடி நடந்துட்டுருப்பான். அது நடந்துருந்தால் மாத்திரம் போகாது, அது நிலச்சி நிற்கணும். ஏதோ படித்தான், படித்தபடி வேலைக்கு போனான், எல்லாம் பண்ணான். ஆனால் ஒரு சமயத்தில் போருண்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடக்கூடாது. அதனால் தியானம் புஷ்பம், தியானம் அப்படின்னு சொன்னால் அதிலேயே நிலச்சி இருக்கிறது. தபஸுக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞானத்தும்படி நடக்கிறது தபஸு, தியானம்ன்றது அதில் அப்படியே நீடிச்சு இருக்கிறது, என்றைக்கும் அப்படியே இருக்கிறது. தியானம் புஷ்பம் ததைவச்சா, இதெல்லாம் என்னமோ ஏதோ பண்ணணும் சார், நம்ம கடமை சார், ஏதோ இல்லைன்னா யாருன்னா எதனா சொல்லுவா அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது எல்லாம் உண்மையாக இருக்கணும். சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், சத்தியமாக இருக்கிறது 8வது புஷ்பம், அப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி ஒருத்தன் இருந்தான்னா விஷ்ணு பிரீத்திகரம் பவேத், இந்த 8 புஷ்பங்களும் விஷ்ணுவுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும் முகமாக ஆறுது அப்படின்னு சொல்கிறது. அதனால் எம்பெருமானுக்கு பிரீத்திகரமாக இருக்கிறது இந்த 8 விதமான புஷ்பங்கள். அது ஆத்மா கொண்டிருக்கணும். அதனால தான் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு இந்த 8 குணங்களை உடையவனா நாம், 8 தன்மைகளை உடையவனா நாம் இருக்கணும். அப்படி பெருமானுடைய இதனுடைய இதை விரிவை நாளைக்கு மேலே பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதி வெங்கடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடயுத்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.